ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். சிலுவையின் காரியங்களை குறித்து நாம் தியானிக்கும்படி கர்த்தர் கிருபை தருகிறார். இன்றைக்கு 24வது நாளாக யோவான் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்தும் 12ஆம் வசனத்திலும் இருந்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த 17 நாட்கள் சிலுவை மூலமாய் கிடைத்த ஆசீர்வாதங்களை தியானித்தோம், விடுதலையை தியானித்தோம், நன்மைகளை நாம் தியானித்தோம். 18 முதல் 23வது நாள் வரையிலும் இயேசுவின் கடைசி நாட்களில் அவர் சொன்ன வார்த்தைகள், ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை தியானிக்கும்படி கர்த்தர் கிருபை தருகிறார். ஆண்டவராய் இயேசு ஜனங்களை பார்த்து, சீஷர்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என் அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அந்த கற்பனை என்ன என்று நாம் பார்த்தால் 12ஆம் வசனம் சொல்கிறது, நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஆண்டவர் சொன்ன கற்பனை என்ன? ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன? நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். ஆண்டவராய் இயேசு நம்மில் அன்பாய் இருந்ததின் விளைவு என்ன, பிரதிபலன் என்ன என்று நாம் வேதத்தை வாசித்து பார்த்தால் நாம் எத்தனையோ அக்கிரமங்கள், எத்தனையோ பாவங்கள், எத்தனையோ அநியாயங்கள், எத்தனையோ தீமைகளை நாம் செய்தோம். அந்த காரியத்திற்கெல்லாம், அந்த பாவத்திற்கு ஏற்ற தண்டனையை கர்த்தராய் இயேசு நமக்கு தந்திருப்பாரானால் நம்முடைய வாழ்வின்றைக்கு இல்லாமல் அழிந்து போயிருக்கும். அநேகருடைய வாழ்க்கை நிர்மூலமாக்கப்பட்டிருக்கும், அநேகருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கும். நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாய் அவர் சரி கட்டவில்லை. நம்மை அவர் நேசித்தார், நம்மிலே அவர் அன்பாயிருந்தார். அந்த இயேசு நம்மில் அன்பாயிருந்தது போல நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு சொல்கிறார். பிரியமானவர்களே, நாம் செய்த பாவத்தை எல்லாம் இயேசு மன்னித்தாரே. நம்முடைய உறவுகள், நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய நண்பர்கள் செய்த பாவத்தை நாம் ஏன் மன்னிக்க கூடாது? நாம் ஏன் அவர்களில் அன்பாய் இருக்கக்கூடாது? அவர்கள் செய்த அக்கிரமங்கள், அவர்கள் செய்த அநியாயங்களை நாம் ஏன் மறக்கக்கூடாது? நம்முடைய பாவங்களை இயேசு மறந்தாரே, நம்முடைய பாவத்தை இயேசு மன்னித்தாரே, நம்மில் அவர் அன்பாய் இருக்கிறாரே, அதனால் நாம் பிழைத்திருக்கிறோமே. நம்முடைய பாவத்திற்கு ஏற்ற தண்டனை அவர் நமக்கு தரவில்லையே. அதே போல நாமும் பிறருக்கு செய்தால் இந்த உலகம் எப்படிப்பட்ட ஒரு அமைதி பூங்காவாக இருக்கும், எப்படிப்பட்ட ஒரு சமாதான வாழ்வு நிறைந்த இடமாக இருக்கும். இயேசு உங்களில் அன்பாய் இருந்தது போல, இயேசு உங்களை மன்னித்தது போல நீங்களும் பிறரில் அன்பாயிருங்கள். இதுதான் இயேசு நமக்கு கொடுத்த கட்டளை. ஒருவேளை உலகத்தின் ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாய் தீங்கு இழைத்திருக்கலாம், உங்களுக்கு விரோதமான காரியங்களை கூட செய்திருக்கலாம். ஆண்டவராய் இயேசு நமக்கு கொடுக்கிற கட்டளை என்ன தெரியுமா? நீங்கள் அவர்களில் அன்பாய் இருங்கள். நான் உங்களில் அன்பாய் இருந்தேன், உங்கள் பாவத்தை மன்னித்தேன், உங்கள் அக்கிரமங்களை நான் நினைக்கவில்லை. அதே போல நீங்களும் பிறருடைய பாவங்களை மன்னித்து அதை நினையாமல் அவர்களில் அன்பாயிருந்து பாருங்கள். நீங்கள் இயேசுவின் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். பிதாவின் ராஜ்யத்திலே இயேசுவின் மூலமாய் போய் சேருகிறவர்களாய் இருப்பீர்கள். இந்த சிலுவை தியான ஆசீர்வாதங்கள், இந்த வார்த்தைகள் நமக்கு கற்றுத்தருகிற வார்த்தை என்ன தெரியுமா? இயேசு நம்மில் அன்பாயிருந்தது போல நாமும் பிறரில் அன்பாயிருப்போம், பிறரை மன்னிப்போம், அவர்களை நேசிப்போம், அவர்களோடு நாம் ஐக்கியமாயிருப்போம். ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பார், நம்மை வழிநடத்துவார். God bless you.